நம்ம இ-சேவை போன்ற கவர்மெண்ட் வெப்சைட்ல ஏதாவது ஒரு சான்றிதழ் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸை கம்ப்ரஸ் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஃபோட்டோ 50 கேபிக்குள்ள இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் 200 கேபிக்குள்ள இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். அதில் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது ஆன்லைனில். அதில் PI7 இமேஜ் கம்ப்ரஸர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு வந்துருக்க இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இந்த செலக்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணணும். இதில் இந்த மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டிக்கை எடுத்துடணும். வித்தில் 100 கொடுத்துக்கோங்க, ஹைட்டில் 150 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரீசைஸ் இமேஜ் கொடுத்துட்டு சைஸில் 40 கொடுத்துட்டு கம்ப்ரஸை கிளிக் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் பண்ணிப்போம். அடுத்து பிடிஎஃபை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு திருப்பி இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு PI7 PDF2ல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வர இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த PDF கம்ப்ரஸர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிப்போம். இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இதில் அப்லோட் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 200 கேபிக்கு கீழே இருக்கணும். பண்ணிவிட்டு இந்த எக்ஸாக்ட் சைஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 190 அப்படின்னு வச்சுப்போம். இங்கே கேபி அப்படியே இருக்கட்டும். இப்போ கம்ப்ரஸ் PDF அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸையும் 200 கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும்.